அதாவது புத்தியை ஓயவே விடாது பிறவிகள். அதை அடிச்சு நான் யாருன்னு கேள்வி கேட்கிற வரைக்கும் அனுபவங்கள் வந்துட்டே இருக்கும், அனுபவிப்பவர்களா இருந்துட்டே இருக்கும். இது எட்டர்னல் தான். இதுல 5 அறிவு வரைக்கும் அவைகளுக்கு இருப்பே தெரியாது. அதனால அவைகள் என்னன்னு தெரியாதனால அவைகளுக்கு பிரச்சனை இல்லை. இங்க நம்ம எல்லாரும் பொறுப்பாளிகளா இருக்கோம், புரியுதா? ஏன்னா நம்ம பேசுறதே இதை வச்சிருந்து நான்ன்ற, இதனுடைய ப்ராப்ளம்லாம் என்னுடைய ப்ராப்ளம்ன்ற, இதனுடைய உள்ளுக்குள்ள சாப்ட்வேருக்குள்ள ஏறின ரோல்ஸ் எல்லாம் நான் நினைச்சுக்கிறேன். என்னுடைய பிசினஸ்ல லாஸ். பட் அதாவது அது ஒண்ணுமே இக்னரன்ஸ் பிளிஸ்ன்னு வாங்கல்ல, இக்னரன்ஸ். ஒரு பையன் சுத்தமா ஒண்ணுமே ஏறல, வருஷம் ஆரம்பத்துல இருந்து ஒண்ணுமே புரியல. பணக்கார பையன், டிட்டர்மின்ட், எத்தனை வருஷம் வேணா படிப்பான் அதே கிளாஸ்ல. அவனுக்கு பயமும் இல்லை, எதுவும் இல்லை, அவனும் இருக்கான். இன்னொருத்த அந்த சைடு எக்ஸ்ட்ரீம், ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வருஷம் பாடத்தெல்லாம் படிச்சு முடிச்சு டீச்சரோட கிட்டத்தட்ட ரேஸ்ல போட்டிருக்கான். அவங்க எடுக்கும்போது இவன் ஆல்ரெடி அவனுக்கு எல்லாம் தெரியும், அவனுக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, புரியுதா? இப்ப இந்த சைடும் சேராம இதுவும் என்னன்னு தெரியாம நல்லல் படுற நடுத்தர வர்க்கம் தான் பெரிய பிரச்சனை. அவங்க தான் இந்த சோ கால்டு நல்லவர்கள் கெட்டவர்கள் காம்பினேஷன்ல இருப்பாங்க. நான் நல்லவனாச்சே எனக்கே வருது, இத்தோட நின்றுருவான். நான் யாருக்கும் கெடுதல் பண்ணல, எனக்கே கெடுதல் நடக்குது, இத்தோட தான் நிற்பான். இன்னொரு கெடுதல் நடக்குது நல்லது நடக்குதுன்றதை தாண்டி இந்த நானே யாருன்னு விசாரிக்கிற வரைக்கும் இந்த கெடுதல் நல்லது மாறி மாறி வந்துடும், புரியுதா? மொத்தமே இந்த ஆட்டம் யாருக்கு அப்படின்னு நீ பார்க்காத வரைக்கும் இந்த ஆட்டம் நடந்துட்டே இருக்கும். முடிச்சு அங்க இருக்கு. அனுபவத்துக்கு ஆட்படுறவன் யாரு? நல்லதா இருக்கட்டும், அதாவது நினைத்தது ஈடேறினதா இருக்கட்டும், இல்லாட்டி நினைச்சது ஏமாந்ததா இருக்கட்டும், பறி கொடுத்ததா இருக்கட்டும், யாருக்கு நடக்கிறது அப்படின்றது மாத்திரம் இல்லாம இந்த விழிப்பு நிலையில தானே இந்த அனுபவம் எல்லாம் பண்றேன் அப்படின்னு ஒட்டு மொத்தமா ஆழ்ந்த உறக்கத்தையும் கணக்குக்கு கொண்டு வரணும். கனவுகள்னு ஒரு தனி சாம்ராஜ்யம் நடக்குது. கனவு நிலையில தனிய உருவம் கொண்டு உலகத்துல இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறோம், அதுல மகிழறோம். நல்ல கனவா இருந்ததுன்னா அப்படியே ஜாலியா அதுலயே அப்படியே இதுவா இருக்கும். காத்தால கொஞ்சம் ஞாபகம் வரலாம், வராம போயிடலாம். இதே கெட்ட கனவா இருந்ததுன்னா அடிச்சு பிடிச்சிருந்து விழிப்பு நிலை தான் காப்பாத்துது, புரியுதா? முழிச்சுட்டோம்னா காப்பாற்றப்படுறோம். கெட்ட கனவுல இருந்து எவ்வளவு சீக்கிரம் முழிச்சுக்கிறோமோ காப்பாற்றப்படுறோம். அதே மாதிரி இது இந்த இன்ப துன்பங்கள் ஒரு மணி நேரம் க்ளோஸா நம்ம மனத்துல நடக்கிற வெளியில நடக்கிற எல்லா நடப்புகளையும் க்ளோஸா பார்த்தாலே தெரிய ஆரம்பிச்சிடும். இது ஒரு கனவு மாதிரி இருக்கு, யார் அனுபவிக்கலாம்? நீங்க பாத்தீங்கன்னா நுட்பமா நீங்க உங்களுடைய உடல் அசைவுகள், உடல் மூலமா செய்யற காரியங்களை போக்கஸ் பண்ணீங்க. சாப்பிடுறத போக்கஸ் பண்ணுங்க. யார் சாப்பிடுறான்னு கவனிங்க. கை எடுத்து கொடுக்குது, நாக்கு சுவை அரும்புகள்ல படுற வரைக்கும் தெரியுது. சுவை யாருக்கு தெரியுதுன்னு பாருங்க. திருப்தி உடலுக்கு ஏற்படுறதா மனத்துக்கு ஏற்படுறதான்னு பாருங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு நல்ல இதுவா இருக்கும், ஃபுல்லி we are relaxed, இல்லையா? அப்போ இந்த திருப்தி இருதல்ன்றது, இல்லாட்டி திருப்தி இருதலுக்கு அடையாளமா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா மனம் இந்த எந்த உணர்வும் பண்ணாது, சைலண்டா இருக்கும், பேசாம இருக்கும், குவைட்டா இருக்கும். திருப்தின்றது குவைட்டா இருக்கும். இப்போ ஒரு சினிமா பார்க்கும்போது கூட பாத்தீங்கன்னா எதுலையாவது ஃபுல்லா நீங்க உங்களை எழுந்துட்டீங்கன்னா மன மூவ்மெண்ட் இருக்காது. மன மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட நீங்களே ஒரு பஜார், ஒரு ஒரு பெரிய மார்க்கெட் பிளேஸா இருந்தா அப்படி இருக்கும். எல்லா கேரக்டரும் ஒரு சைடு ஒன்னொன்னு கத்துறான், இன்னொன்னு விற்கிறான், அப்படி எல்லா கூட்டுக்கலவையா சத்தங்களும் ஆறாவரங்களும் இருந்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. எதுலயே இன்னொரு வச்சுக்கிட்டா என்ன ஆயிடுது,
அதுவே கலாட்டா பண்ணி பிடிவாதம் பண்ணி இந்த குழந்தை கிட்ட பொம்மையை கொடுத்தோன்னு என்ன அது சாப்பாடு வேணாம் எதுவும் வேணாம் அதுகிட்ட அதை போட்டு விட்டுரு அப்படின்னு வாங்க. அவ்வளவுதான் 1/2 மணி நேரம் அதோட தன்னை இழந்துடும். எங்கெல்லாம் வந்து மனது லைக்குதோ டெம்பரரி ரிலீஃப் கிடைக்குது. இது டெம்பரரின்னு தெரியாது. அதனால அது என்ன பண்ணிடுது, அதே மனம் வந்து பிராண்ட் பண்ணிடுறது. எனக்கு வந்து படம் பார்க்கறதுனால எனக்கு நிம்மதி கிடைக்குது அப்படின்னு பிராண்ட் பண்ணிக்கிட்டு படத்தினால நிம்மதி வரா மாதிரி கொண்டு போயிருக்கு. அதனால தினம் படம் பார்க்க முடியுமா? அதே மாதிரி கெட்ட பழக்கங்களும் அப்படி வருது. இதனால எனக்கு நிம்மதி வந்தது, இதனால எனக்கு சந்தோஷம் வந்தது அப்படின்னுட்டு செய்கைகள் மூலமாகவும் இன்வால்வ்மெண்ட் எக்ஸ்டர்னல் திங்ஸ்ல பண்ற நாவல் படிக்கிறதுனால எனக்கு இருந்தது. நானே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு பாட்டு பாடுவேன். அது இதன் கலைகள் எல்லாம் அப்படிதான். அந்த கலைகளையும் வந்து பூரண பொருளான இருக்கா அப்படின்னு ஏக்கத்தோட பாடும்போது கலையும் போது கலை கொண்டு போய் சேர்க்கும். மீதி எல்லாம் எல்லா கலையெல்லாம் என்ன பண்ணும், டவுன் தி ஸ்ட்ரீம் வெளில கொண்டு போய் சேர்க்கிறோம். கிளாப்ஸுக்கு போகும். எவ்வளவு கிளாப்ஸ் வந்தாதான் சந்தோஷம். இன்னைக்கு யாருமே ஆடியன்ஸ் சரியில்லையோ இல்லாட்டி நான் சரியா பாடலையோ அப்படின்னு தம்மையிலே சந்தேகம் வந்துடும். ஏன்னா ஒவ்வொரு செகண்டும் மனம் எதிர்பார்ப்புகள்ல அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. ஜியாமெட்ரிக்கல் ப்ரோக்ரஷன்ல இந்த மொமெண்ட்ல ஒரு அனுபவத்தை வந்து அனுபவிப்போம் யாரும் தெரியாம எல்லா அனுபவங்களுக்கும் ஆட்படுறதுனால மனம் தான் அனுபவத்துக்கு ஆட்படுறதா இல்லாட்டி மனத்தை தாண்டி இந்த மனமே எங்க இருந்தோ வந்துட்டு போகுது. அதுக்கு இதெல்லாம் ஏதோ ஒரு காரண காரியங்கள்னால இப்படி மெக்கானிக்கலா நடந்துட்டு இருக்கா அப்படின்றது ஆராயாம விட்டுட்டா என்ன ஆகும், இதெல்லாம் இன்ஃபுளுன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் அறகரையா தேங்கி நிற்கிறோமோ அதெல்லாம் இன்ஃபுளுன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். புரியுதா? சோ இங்க இருந்து என்ன பண்றோம்னா நம்ம வந்து இந்த சமாச்சாரம், இந்த சாஃப்ட்வேர் பேக்கேஜ் இதுவே என்ன, இதுதான் சத்சங்கம். ஆடி வேர்ல போய் கேள்வி கேட்கிறோம். இன்ஸ்டால்மெண்ட் கேள்வி கிடையாது. 3 நிலைகளை வந்து இந்த உடல் வந்து அண்டர்கோ பண்றோம். மனமற்ற நிலையான ஆழ்ந்த வருத்தம், மனமே வாழ்க்கையாக இருக்கும் விழிப்பு நிலை, வாழ்க்கை ஆழ்ந்த வருத்தம். இது 2 மற்ற உலகம் தான் 2த்தையுமே சிருஷ்டிச்சு இருக்கிற கனவு நிலை. இந்த 3 நிலைகள் மாறி மாறி வருது. இதுல வந்து எது உண்மை? புரியுதா? இதுதான் வந்து இதனுடைய பேஸ். இந்த பேஸுக்கு இதுதான் வந்து அந்த திருப்பதிக்கு போற எக்ஸாக்டா அந்த ரூட்ல வந்து செட் ஆயாச்சு. அங்க இங்க அங்க இங்க அங்க இங்க போயிட்டு அல்லாடிட்டு லெப்ட்ல போறது, ரைட்ல போகுது, லெப்ட்ல ராங்கா ஒரு 5 கிலோமீட்டர் போயிடுது, ரைட்ல திருப்பி 7 கிலோமீட்டர் வருது. புரியுதா? கடைசியா வந்து வந்தாச்சியா. இன்னும் வந்து இன்னும் தெய்வ தரிசனம் கிடைக்கல, திருப்பதி கோயிலுக்கு போகாத மாதிரி. ஆனா வந்துட்டீங்க, அதுவே ஒரு கான்ஃபரன்ஸ். சத்சங்கம்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா என்ன, இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெளிச்செல்லுதல் கிடையாது, அலைதல் கிடையாது, மனம் வழி போதல் கிடையாது. கரெக்டா? அது என்னவா வேணா வரட்டும், என்ன என்னுடைய பழக்க வழக்கங்கள் என்னவா வேணா இருக்கட்டும். அதாவது தினம் நான் வந்து ஒரு 1 மணி நேரம் வீடியோ கேம் ஆடிட்டு தான் படுப்பேன் அப்படின்றதா இருக்கட்டும். இல்லாட்டி வேற ஏதாவது ஃப்ரெண்டோட அரட்டை அடிச்சு தான் படுப்பேன் அப்படின்றதா இருக்கட்டும். இப்படி இப்படி தினம் இருக்கிறதெல்லாம் என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் நம்ம கதையை பார்ப்போம். என் கதையை நான் பார்க்கிறேன். வேற யார் ஆர்வம் எடுத்துக்க முடியும் சொல்லுங்க? கண்ணை கட்டி இந்த காட்டுல போயிட்டே இருந்தா அலைஞ்சுட்டே இருக்க வேண்டியதுதான். திருப்பதி ரோடு எதுக்குமே வராது. மெயின் திருப்பதி ரோடு என்ட்ரன்ஸ் தம்பிடவே தம்பிடாது. கரெக்டா? அதுக்குள்ள வயசு ஓடிவிடும். அதனால இந்த அல்லல் கட்ட ஜீவன் மாத்திரம் என்ன பண்றது, எனக்கு வேண்டியது என்ன, எனக்கு வந்து இந்த சமாச்சாரம் என்னன்னு தெரிஞ்சாக்கணும்ன்றத ஒரு அவசர வேகத்துல எமர்ஜென்சியில தேடாது. ஏன்னா குரோத்தும் அதே மாதிரி. இங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இன்டென்சிட்டியோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு செகண்ட் கூட வந்து நீங்க வந்து வெளியில போறதே கிடையாது. வெளியில போறதுன்னா உடனே வேலைகளை நிறுத்திடுறது அதெல்லாமே கிடையாது. வேலையை மாத்திரம் பாரு, மனத்தை மேல விடாத. பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சரு, இது வந்தாதான், இது கிடைச்சாதான், இது அப்படின்னு எல்லாம் கண்டிஷனே கிடையாது, எதுவுமே கிடையாது. எங்க இருக்கணும் மனம் அப்படின்னு அந்த இடத்துல வைக்கிறது. என்ன சொல்லுவாங்க,
அகந்தை எங்கேருந்து உதிக்குதோ அதுதான் இறைவனுடைய திருவடியம். மனம் உதிக்கிற இடம் நம்ம உள்ள இருந்து தானே உதிக்குது, அதுதான் இறைவனுடைய திருவடியம். அந்த இடத்துலயே வச்சிருக்கணுமா? ஏன்னா மனம் தான் இந்த உலகம், நல்லா தெரிஞ்சுக்கணும். மனம் தான் இந்த உடல், மனம் தான் என்னுடைய விருப்பு வெறுப்புகள். அதை நான் அந்த கேட்வேலையே எல்லாம் முக்கியமா என்ன சொல்லுவாங்க, கோவில்ல போனா கூட இறைவனுடைய பாதங்களை தான் பார்க்கணும்னு. அடிமுடி காணவனாத அரிய பொருள்னு வாங்க. புரியுதா? முடியும் பார்க்க முடியாதான், திருவடியும் எங்க இருக்குன்னு தெரியாது. ஆக்சுவலா அது என்ன அர்த்தம்? நம்ம மனம் அப்பேற்பட்டு நிக்க விடாதுங்க, மொத்தத்தில் நிக்க முடியாது. டி நகர் ஸ்டேஷன்ல, மாமல்லம் ஸ்டேஷன்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல போற வர வண்டி ரெண்டும் மனித கூட்டங்களை இறக்கிட்டு ஏத்திக்கிட்டு ஓய்வுதா. 2 ராத்திரி 12 மணி, காலங்கால 3 மணிக்கோ 3:30 மணிக்கோ ஃபர்ஸ்ட் ட்ரெயின்ல இருந்து அந்த ஸ்டேஷனுக்கு அந்த ஸ்டேஷனும் ஆறாவாரமும் விலகி இருக்கிற தருணங்கள் ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி இருக்கு நம்மளுடைய விழிப்பு நிலை வாழ்க்கை. கரெக்டா? விவகாரங்கள், இஷ்யூக்கள், நிக்கிறது அருள், நிக்க வைக்கிறது துக்கங்கள், கஷ்டங்கள், வாழ்க்கையில் ஏற்படுற விரக்திகள். ஏன்னா அப்பதான் சான்ஸ் கிடைக்குது. என்ன சாம்பிள் எல்லாம் கொடுக்குறான், சோதனைகள் சாம்பிள்ஸ். இங்க ஜாலி ரொம்ப நல்லா இருக்கு வாழ்க்கை, எல்லாம் கிடைக்குது, அது இதுலாம் அப்படின்னா நிறைய கொடுத்துட்டு இருக்கான் சான்ஸ். மயங்கிறதெல்லாம் சான்ஸ், போயிட்டு வா. ஏன்னா இது காலமே, அதாவது டைம்லெஸ் யூனிவர்ஸ். எவ்வளவு கோடி வருஷம் இருக்க போதோ கிடையாது. ஏன்னா மாயைன்னு சொல்லுவாங்க இதை. என்ன மனத்தால உற்பத்தி பண்ணப்பட்டது. இதுக்கு எண்டு கிடையாது, ஆரம்பமும் கிடையாது. எப்ப ஆரம்பிச்சதுன்னு தெரியாது. எப்ப இந்த கன்ஃபியூஷன் ஆரம்பிச்சது, யாருக்கு ஆரம்பிச்சது, ஒரு தனி மனுஷன் மூலமா அப்படியே ஆரம்பிச்சு இப்படியே பரவிச்சா, இப்படி எல்லாம் கிடையாது. ஏன்னா அது எல்லா இடத்துலயும் இருந்துட்டு இருக்கு. புரியுதா? என்ன அறிவுமான பொருள். நீங்க மனத்தை பார்த்தீங்கன்னா எங்க கண்டுபிடிச்சிட முடியுமா? என்னுடைய ஆசாபாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. நான் என்ன அப்படி மயங்கி இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, மயங்கினவன் யாருன்னு பாத்தீங்கன்னா அது மாதிரிலாம் ஒண்ணும் கிடைக்காது. ஆனா ஒட்டுமொத்தமா நம்ம போயிட்டு இருக்கோம், குழந்தை இழுத்துட்டு போயிட்டு இருக்கோம். நம்மளா பிக்ஸ் பண்ண கால் ஷீட் மாதிரி நைட் அதை பார்க்கணும், இதை படிக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்மள தள்ளிட்டு போயிட்டு இருக்கோம். கரெக்டா? சோ இப்படித்தான் முழுமையா இந்த மனம் நிக்காம கொள்ளாம பெரு ஓட்டமா நம்ம உடல்களா, உடல் வாழ்க்கையா நம்ம மூலமாவே போயிட்டு இருக்கு. இத நிக்க வைக்கிற பெரிய ஸ்டார்டிங் பாயிண்ட் நீங்களா ஆசைப்படுற, நீங்களா தேடுறதுக்கு, உங்களையே தேடுறீங்க, வேற யாரையும் தேடல. தனியா கடவுள்களோ எதுவுமே கிடையாது. ஆழ்ந்த உறக்கத்துல என்னவா இருக்கிறோம்? ஆழ்ந்த உறக்கத்துல பிறந்திருக்கோமா? உடலற்ற ஒரு இருப்பா, அறிவா நாம்? என்னது முழுமையா இருக்கா இல்லையா? பிறப்பு இறப்பு அப்பாற்பட்டு இருக்கா இல்லையா அந்த இருப்பு? எங்கெல்லாம் தனித்த உணர்வு, மன உணர்வு. மனம் ஒர்க் பண்ணணும்னால என்ன அர்த்தம், என்ன நடக்கணும்? அங்க யாரோ வந்திருக்கா, அவரு செக்யூரிட்டி வந்திருக்காரு. மனம் ஒர்க் பண்ணணும்னாலே மன உணர்வு உங்களுடைய அந்த உடலா மாறி உங்களுடைய எல்லா பாஸ்ட் பிரசன்ட் எல்லாம் உள்ள இயங்கிக்கிட்டே இருக்கிறது தான் உங்களோட வாழ்க்கை. கரெக்டா? அது அறவே அற்று ஆழ்ந்த வர்க்கத்துல இருக்கும். அது என்னது? அந்த எண்ணெய் இருப்பு. இதுக்குதான் அவர் சொல்றாரு, பகவான் ரமண மகரிஷி சொல்றாரு. நிறைய இவர் சயின்ஸ் மாதிரி சொல்லி கொடுத்திருக்காரு. என்ன சொல்றாருன்னா, உள்ளது 40 இதுல இதனுடைய பொய்யினுடைய சயின்ஸையும் சொல்றாரு. பொய் ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி போறது, நீன்றது அந்த பொருள் தான் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டுல சொல்றாரு. என்ன பாட்டுன்னா,
உலகறிவு ஒன்றாய் ஊதித்தொடுங்குமேனும் உலகறிவு தன்னால் ஒளிரும் உலகறிவு தோன்றி மறைதற்கிடனாய் தோன்றி மறையாதொளிரும் பூன்றமா பக்தி பொருள். பூரணமான ஒரு பொருள் இருக்கு. ஒரு பெரிய லைன் விழுதுங்க. ஃபர்ஸ்ட் கூத்துக்கும் கிளியார அறிவு பொருளுக்கும் ஏணி வச்சு எட்டாத ஒரு சூரியன் அங்க உட்கார்ந்துகிட்டு அங்க சுத்திக்கிட்டு தன் இடத்துல தானே இருந்துகிட்டு தான் கழிச்சுக்கிட்டு இருக்கிற தன்மையில இந்த பூமியில தான் சிருஷ்டிகள்லாம் எல்லாம் நடக்குதா இல்லையா? அனைத்து இயக்கங்களும் இண்டிபெண்டா அதனுடைய காரணமா இல்லாமையே, ஆனா அதுதான் காரணம்னு அதுக்கு தெரியாது. அந்த மாதிரி அறிவு பொருள் ஒண்ணு, அதுல எதுவுமே ஒரு களங்கமே இல்லை, குறையே இல்லை. ராஜாஜி எழுதின பாட்டுல குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான்றார் பார்த்தீங்களா? குறையே அற்ற ஒரு பூரண பொருள். அதே ஆழ்ந்தவர்கள் எப்பேற்பட்ட கெட்ட புத்தி உள்ளவனும் அங்க பரபிரம்மே பூரண பொருளே. அதை கடைசியில் சொல்றார், தோன்றி மறையாது ஒளிரும் பூரண பூன்றமா பக்தே பொருள். இந்த பாட்டுல முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறான்னு இந்த ப்ராப்ளம் ஏரியாவை சொல்றாரு. உலகம், உலக அறிவு. உலக அறிவுன்னா என்ன அர்த்தம்? உலகத்தை பத்தி உலகமாக நம்ம எழுந்துக்கிறோம். நீங்க எப்படி எழுந்துக்கிறீங்க? காத்தால எப்படி எழுந்துக்கிறோம்? நம்ம தூக்கத்துல எப்படி எழுந்துக்கிறோம்? நாம அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு இதை டி நகர்ல வசிக்கிறோம். டி நகர்ல நான் வசிக்கிறேன்னு டி நகரை சுத்தி டி நகர்ல இந்த உடல் ஒரு அங்கம். என்னுடைய உணர்வுல இந்த உடல் வாழ்க்கையில டி நகர் ஏரியா இது சர்வசாதாரணமா பதிஞ்சிருக்கு. கூகுள் மேப்ல பாத்தீங்கன்னா அதுக்குள்ள கம்ப்ளீட் டீடைல்ஸ் இருக்கும். எந்த ஏரியாக்கும் நம்மளுக்கு தான் புதுசு அந்த ஏரியா, நம்மளுக்கு தான் அந்த ஏரியா புதுசா போறோம். மேப்புக்கு பழசேது இன்பில்ட், புரியுதா? அந்த மாதிரி இந்த இடத்துல இந்த மனம் வாசம் பண்ணதுனாலதான் இந்த இடத்துல இருக்கு. இடத்தினால மனம் இல்லை, மனத்தினால இடம் இல்லை. மனத்துக்குள்ளே இடம் இருக்கு, மனமே இடமா இருக்கு. பொறுமா, இப்ப மனத்துல உலகம் இருக்கா, உலகத்துல மனம் இருக்கா? மனத்துல உடல் இருக்கா, உடல்ல மனம் இருக்கா? சொல்லுங்க. மனத்துல இருக்கு. சாப்ட்வேர்ல ஹார்ட்வேர், ஹார்ட்வேரோட பர்பஸே சாப்ட்வேர் தான். ஹார்ட்வேருக்கு இருப்பே கிடையாது, இந்த டப்பாக்கு இருப்பே கிடையாது. ஆனா உள்ள ஒர்க் பண்றது மெக்கானிசம் தான் இதுக்கு ரெலவன்ஸே கொடுக்குது. புரியுதா? சூரியன்ற அந்த வார்த்தையில ஒண்ணும் கிடையாது. சூரியன்றது அது ஒரு இயக்கம், உஷ்ணத்தையும் பிரகாசத்தையும் கொடுக்கிற இயக்கம், உயிர்ப்பை கொடுக்கிற இயக்கம், உயிர்ப்பை சிருஷ்டிக்கிற இயக்கம், திருப்பி புது உயிரா மாத்திர இயக்கம். அது மாவட்டம் போயிட்டே இருக்கு. எப்படி பருவ காலங்கள்ல மழையா கடல் நீர் ஆவியா போய் 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 ஒவ்வொரு சீசனும் திருப்பி அதே மழையா வருதோ, அந்த மாதிரி இந்த ரீசைக்கிளிங் மாட்டுக்கு இயற்கையில நடந்துகிட்டே இருக்கு. சாப்ட்வேர் லெவல் வரைக்கும் அப்படிதான் நம்மளுடைய இறத்தல் கூட நடக்குது. ஆனா அந்த சாப்ட்வேர் எங்கேயும் போக முடியாது. சாப்ட்வேர்னா சாப்ட்வேர்ல இருக்கிற ஹார்ட்வேரை நான் சொல்றேன். உயிர்ன்றது சாப்ட்வேர்ல இருக்கிற ஹார்ட்வேர், அவ்வளவுதான். பயாலஜிக்கல் லைஃப் இஸ் மெக்கானிக்கல் ஹேப்பனிங், மெக்கானிக்கல் அக்கரன்ஸ். நான் சொல்றது புரியுதுங்களா? ஜஸ்ட் லைக் தட், ஜஸ்ட் லைக் தட். ஒரு கரு வருதோ, நம்ம உடம்புல புது செல் பிறக்கிறதோ ரெண்டும் ஒண்ணு. நம்ம உடம்புல ஒவ்வொரு க்ஷணங்கள் வாழற செல் இருக்கு. அந்த க்ஷணம் முடிஞ்ச உடனே அது உடம்புலயே இறந்துட போகுது, உருமாறிட போகுது, இன்னொரு வேற புதிய செல் வரப்போகுது. இப்படியே நடக்கிறதோ புது உயிர் பிறக்கிறதோ ரெண்டுமே ஒண்ணு. இதுவும் காஸ் அண்ட் எஃபெக்ட். புரியுதா? எல்லாமே காஸ் அண்ட் எஃபெக்ட். அதாவது பிசிக்கல் திங்ஸ்க்கெல்லாம் காஸ் அண்ட் எஃபெக்ட். ஆனா பிசிக்கல் திங்ஸ்ல ஏற்படுற அந்த உயிர்னு சொல்ற பார்த்தீங்கன்னா, உயிர் நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு பெரிய விலை உயர்ந்தது. என் உயிரையே கொடுக்குறேன்னு வாங்க, உன் உயிரை வச்சுட்டு நான் என்னடா பண்ண முடியும்னு வாங்குறேன். புரியுதா? காசு பிசினஸ்ல இருக்கிறாங்க, உன் உயிரை வச்சுட்டு கடனை திருப்பி கொடுப்போம்ல, வாங்குற கடனை திருப்பி கொடுப்போம் இல்லையா?
இந்த டயலாக் எல்லாம் விடாது அப்படிதானே சொல்லுவோம். உனக்குதான் உயிர் உணவு. ஏன்னா எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்கோம், உயிர் தான் அல்டிமேட். பயாலஜிலேயே மாட்டின்ட்டான்னு அர்த்தம். புத்தி பயாலஜிக்குள்ளே மாட்டின்ட்டு பயாலஜியாவே வாழ்ந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் வியாபாரம் கூட பண்றோம். அறிவு பொருள் சந்நிதியில என்னுடைய மனம் இயங்குது, அறிவு பொருள் தான் இங்க மூலம் அப்படின்னு தெரியாம இருந்தாதான் கர்மாவே பண்ண முடியும். குறைச்சு மதிப்பிட்டாதானே நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்க கையில இருக்கிறது கண்ணாடி கல்லாம் வைரக்கல்லாம் தெரியாம 50 ரூபாய் கிடைச்சா போறோம்னு கொடுத்தீங்கன்னு வச்சுங்க. வாங்குறவனும் வைர வியாபாரியா இருந்தா அவன் என்ன பண்ணுவான், 50 இல்ல 500 கொடுக்குறேன்னு. ஆனா அவனுக்கு தெரியும் அது 5 லட்சம் தெரியும். புரியுதா? இவன் ரொம்ப ஏமாந்தவன், ரொம்ப ஏமாத்த வேண்டாம். இவன் கேட்டதை விட 10 முறை கொடுக்கலாம். இதே ஒரு ஷார்ட் டேர்மா ஏதோ கொஞ்சம் போகும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 50 ரூபாய் கிடைச்சதுன்னு ஏமாந்து வித்தான். ஏமாந்து வாங்கிட்டு போய் அவன் ஏதோ கடைக்குள்ள கொண்டு போய் போட்டு அவன் 75 ரூபாய் வேண்டாம், அவனுக்கு 25 ரூபாய் அப்புறம் நான் வாங்கியவனுக்கு அதனுடைய வர்த்தம் 5 லட்சம் தெரியும். நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம்னா கண்ணாடி கல்ல பாட்டு பள்ளியில சென்று வாங்கிட்டு கட்டக்கட்டையா வாங்கிட்டு வரா மாதிரி இந்த மனத்தை என்ன பண்றோம், புலன்கள் வழியாகவும். ஏன்னா நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, எல்லாம் மிக்ஸ் ஆகி கிடக்கு. பிராணிகள் மிக்ஸ் ஆகி கிடக்கு, உலகத்துல இருக்கிற காட்சிகள் மிக்ஸ் ஆகி கிடக்கு, சொத்து மிக்ஸ் ஆகி கிடக்கு, பணம் மிக்ஸ் ஆகி கிடக்கு, வேல்யூஸ் எல்லாம் ஜம்பிள்டப். புரியுதா? இது தரவே தெரியாது நம்மளுக்கு. இதுல ஈடுபடுறது இது எப்பேற்பட்டது நமக்கு தெரியாது. அதனாலதான் அந்த பிரம்மஸ்வரூபமாவே மாதிரி எல்லாமே பிரம்ம காட்சியாவும் எல்லாமே அறிவு பொருள் தான். இங்க ஒரு கழுதையா இருக்கிறது கூட அறிவு பொருள், ஒரு புல்லா இருக்கிறது கூட அறிவு பொருள், சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு உணர்ந்தவங்களுக்கு அவங்களுக்கு இன்வால்யூபிள். இந்த பிறப்பு அவனை கண் எடுக்காம பார்த்துட்டு இருக்கணும். இது பிசிக்கல் கண் கிடையாது, இந்த கண்ணே கிடையாது. உங்களுக்கு உள்ள அப்படி கட்டு போட்டு ஒரு இது நடந்தது. ஒரு குழந்தையே வெட்ட முடியாதுன்னு சொல்லி ஒரு மலையடின்னு பிராண்ட் பண்ணவனுக்கு 25 வருஷம் கழிச்சு 40-50 வயசுக்கு ஒரு குழந்தை பிறந்து, அந்த குழந்தை ஒரு 3 வயசு விளையாடும் போது எங்கேயோ கூட்டத்தில் தொலைஞ்சு போச்சு. இது எப்பேற்பட்ட வருத்தமா இருக்கும். கண்ணுல என்ன மாதிரி வச்சிருந்தா அது காணாம போச்சு. அந்த காணாம குழந்தை திருப்பி 4 வருஷம் கழிச்சு 7 வயசுல சேருதுன்னு வச்சுருக்காரு. இப்போ எப்படி இருப்பா அவன், அந்த குழந்தைய எப்படி பார்த்துப்பான்? ஏன்னா அவருக்கு அங்கீகாரம் கொடுத்த குழந்தை அது ஒரு பிறக்காத குழந்தை, பிறந்த பிறகு தொலைஞ்சு போன குழந்தை. அந்த தொலைஞ்சு போன குழந்தை சில வருடங்கள் கிடைச்ச பிறகு இப்ப விடுவாளா? அந்த மாதிரி இந்த பிறப்புகள் தோறும் வாசம் பண்ணி இந்த எண்ணங்களாகவும் ஏக்கங்களாகவும் இந்த அலைதல்களாகவும் மனமா இருந்ததெல்லாம் ஒரு சேர ஒரு முடிவுக்கு வரதை நல்லா உணர்ந்துருவாங்க. இதுதான் இந்த மாற்றம் எப்படி வருது. நான் இது கிடையாது, இது சும்மா மேலுக்கு நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த ஊதுவத்தி ஏற்றி வச்சாங்க, இந்த வாசனை வருது. வேற ஒரு பிளேவர் ஏற்றி வச்சாங்கன்னா அந்த வாசனை வரப்போகுது. அந்த மாதிரி இதெல்லாம் எல்லாமே மேலுக்கு நடக்கிற விஷயம். என் படிப்பு, என்னுடைய தகுதி, என்னுடைய ஏழ்மை, என்னுடைய மேன்மை எல்லாருமே மேலுக்கு நடக்கிற விஷயம். இது எல்லாமே அதனோட சன்னதியில் தான் நடக்குது. புரியுதா? அறியாமைக்கும் தனி இருப்பு கிடையாது. நம்ம வளர்ந்து வச்சிருங்க, அதுக்கு கூட தனி இருப்பு கிடையாது. அப்ப கூட ஒரு சந்தேகத்தோட என்னமோ பண்ணிட்டு இருக்கேன், தெரியல, எனக்கு தெரியலன்னு ஒத்துக்கணும். அது பெரிய ஓப்பனை. புரியுதா? எப்ப பாரு தெரிஞ்ச மாதிரியும் கூட இருக்கக்கூடாது. தெரிஞ்சா கூட தெரியலன்றது ப்ரூவா பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்ஷியல் தான் அப்படின்னு அங்கேயும் பார்க்கணும். என்ன திஸ் cannot be complete. ஒரே உரைகள் என்னன்னா ஆண்டவரம். தூங்கும்போது ஆளே இல்லை, பிளிஸ். நாம ரூபம் கிடையாது. ஆண் பெண்ணு, மிருகமா, வெஜிடபிளா, தாவரமா, கல்லா, மலையா, அது என்ன இருக்குங்க? அந்த லைனை கண்டுபிடிச்சிடுறாங்க.
அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கு வந்து அவங்க அவங்கள வந்து அந்த அளவுக்கு வந்து அது இருக்குது. ஏன்னா இது விட்டக்குற தொட்டகரையில தான் நடக்குது. எல்லாமே காஸ் அண்ட் எஃபெக்ட். ஞானம் வருது கூட காஸ் அண்ட் எஃபெக்ட்ல. ஞானம் அடையணும்னா கூட ஒரு பெரிய ராஜா வந்து என்ன பண்றாங்கன்னா தவம் பண்றாங்க. நம்ம இரண்யகசிபு இரண்யாட்சன் பிரகலாதனுடைய அப்பா மாதிரி தவம் பண்ணி சாகா வரமோ ஏதோ வரம் கேட்கணும், அதுல இந்த சந்தேகம் கேட்கணும்ட்டு எவ்வளவோ வருஷம் இருக்கான். அதெல்லாம் தவம் பண்றவங்க பாத்தீங்கன்னா அதுவும் ஈவோ ஃபுல் உடம்பே கிடையாது. உடம்பு வந்து ஒரு நிழலுக்கும் கேவலமா இருக்கு எல்லார் கையிலையும். இங்க அம்பிஷன் கொண்டவங்க கூட அப்படிதான் வாழ்வாங்க பாத்தீங்கன்னா. அட்டையணும் அதை அடையணும் இதை தரணும் அப்படின்னா உடம்பு சும்மா அவங்களுக்கு நிழல் மாதிரி வேலை பண்ண வைப்பாங்க. அது புரியுதா? ஏன்னா ஆசை வெறி. அப்படியே மனம் வந்து இந்த உலகத்தை கொள்ளணும்னு பாக்குது. எல்லாரும் தன்னை கவனிக்கணும், எல்லாரும் தன்னை போற்றணும், கண்ணை எடுக்க விடக்கூடாது. அப்படி இப்படின்னு என்னென்னவோ கற்பனை மயம் பண்றதுனால இவ்வளவு எல்லாம் பண்ணுது. யாரும் வந்திருக்காங்க. சோ பாத்தீங்கன்னா அப்பேற்பட்ட அந்த இவன் வந்து இது பண்ணிட்டு இருக்கான், இது பண்றான், தவம் பண்றான். தவம் பண்ணி ஒரு குறிப்பிட்ட காலம் தவம் பண்ண உடனே வந்து பிரம்மா வந்துடுறாரு. என்ன வேணும் உனக்கு அப்படின்றாரு. நான் வந்து இப்ப இதை கேட்க போறேன், ஒரு வரம் கேட்க போறேன், அதை நீங்க எனக்கு அருள் கட்டாயம் நீ அருள்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்றோம். என்ன சந்தேகம்? இந்த மாதிரி வந்து எல்லாம் வந்து கர்மத்துக்கு கட்டுப்பட்டதுன்னு சொல்றாங்களே, காரண காரியத்துக்கு கட்டுப்பட்டதுன்னு சொல்றாங்களே. இப்ப வந்து நான் வந்து இந்த மாதிரி இச்சையோட இந்த மாதிரி ஆசையோட இவ்வளவு வருஷம் தவம் பண்ணியிருக்கேன். எனக்கு இப்ப டைம் என்னன்னு தெரியல, எத்தனை வருஷம் முடியும். உடனே அவர் சொல்றாரு 200 வருஷம் போச்சு அப்படின்றாரு. அப்படியா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு. ஆனாலும் நான் இன்னும் உயிரோட இருக்கேன்னா இல்ல, அதுக்கு ஒரு தனி சக்தி. நீ வேற ஒரு ஃபீல்டுக்கு வந்துட்ட, வேற இந்த செட்டு அதனுடைய வேகம் அவ்வளோ, ஈகோனோட வேகம் அவ்வளோ இருக்கு. புரியுதா? ஸோ அதனால அந்த ஃபீல்டு வந்து அது தனியாக சார்ஜ் இருக்கு. ஒவ்வொரு லெவல்ல ஒவ்வொரு ஃபீல்டு எடுத்துக்குது. புரியுதா? ஸோ அந்த மாதிரி உடலும் இருக்குது. இப்படி வந்து நான் 200 வருஷம் பண்ண பிறகு நான் பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்க வருவீங்களா வரமாட்டீங்களா அப்படின்லாம் எனக்கு வந்து சந்தேகம் கிடையாது. ஆனா எனக்கு இருந்த வெறிதான் வந்து என்னை இப்படி பண்ண வச்சது. பார்த்தா நீங்க வந்துட்டீங்க. நீங்க வர்றது வந்து காரண காரியத்துக்கு அடங்கியிருக்கா? நான் இந்த மாதிரி பண்ணணும், நீங்க இது மாதிரி ஏதோ ஒரு பீரியட், ஏதோ ஒரு 200வது வருஷமோ 201வது வருஷமோ கிராஸ் ஆகும் பொழுது என் உணர்வு விழிக்கப்படணும். விழிக்க வைக்கிறதே வந்து நான் வேண்டின தெய்வமா இருக்கணும். அதுதான் என்னை விழிக்க வைக்கணும். தூக்கம் எப்படி விழிக்க இருக்கு? தூக்கத்தை எப்படி நம்ம விழிக்கிறோம்? நம்மளோட ஆசை தான் விழிக்க இருக்கும். நீங்க போய் அதை போய் முடிச்சுது, அதனால உனக்கு பெரிய பெனிஃபிட் வந்து சீக்கிரம் போய் முதல்ல நில்லு கீழ இல்லையா? அப்படின்னு சின்ன விஷயங்கள் பெரிய விஷயங்கள் வரைக்கும். அம்மாவோட போய் ஒரு புது பேஸ்ட் வாங்கிட்டு வச்சுக்கோ, அந்த பேஸ்ட் சீக்கிரம் தேக்கணும்னு ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணணும்னு குழந்தை இருக்கும். அதை எடுத்து சார்ட்டே பார்த்துருவோம். ஆசை தானே? அந்த ஆசைக்கு தான் அந்த உடலுக்கு ஆசை இல்லை. நம்ம வயசாக நினைச்சுக்கிறோம். எனக்கு ஆசைன்னு நினைச்சிட்டு இந்த உடம்புக்கு வந்து எனக்கு இது கிடைச்சாகணுங்க, எப்படியாவது நீங்க பண்ணி கொடுங்க அப்படின்னு யாருக்கிட்டயோ நின்றுட்டு இருக்கோம். அந்த எனக்கு புரியாத ஆட்டம், அதுதான் விசாரம் இல்லாத வாழ்க்கை. இப்ப வந்து இவன் கிளியரா கேட்கறான். கேட்டவொன்னு அவர் சொல்றான், ஆமா நான் வரணும்ன்றது கூட எனக்கு விதிக்கப்பட்டது. என்ன நோக்கி நீ ஆரம்பிப்ப, சந்தேகமாவே ஆரம்பிப்ப, வருவேனோ வரமாட்டேனோன்னு ஆரம்பிப்ப. ஆனா உன்னுடைய வேகம், மனோவேகம், அகந்தை வேகமானது ஃபுல் இன்வால்மெண்ட்ல என்ன சும்மா உட்கார விடாதங்க, வந்தே ஆகணும், நான் தோன்றே ஆகணும். எனக்கும் வந்து பிக்ஸ்டு. இந்த மொமெண்ட்ல உனக்கு முன்னாடி எழுப்பி உன்னுடைய உணர்வா உன்னை எழுப்பி உன்னை எழுந்து உட்கார வைக்கணும் அப்படின்றது. அப்போ அந்த இது நான் இந்த வரம் கேட்க போறேன், அதுவும் பிக்ஸ்டு. நான் வரம் சாங்ஷன் பண்ணணும்ன்றதும் பிக்ஸ்டு. இந்த வரத்தை சாங்ஷன் பண்ணி நானும் மாட்டிக்கணும்ன்றதும் பிக்ஸ்டு. புரியுதா? நீ ஏதாவது எட்டுத்தக்கா வரம் கேட்ப, புரியுதா? இது எல்லாருமே விஞ்ஞான பூர்வமா ஒரு அறிவுப்பொருள்ல நடக்குது. அதான் பாத்தீங்கன்னா உள்ள எப்படியாவது வெளில வந்துருவாங்க.